ஜனவரி 3, 2025. இன்றைய நற்செய்திக்கான சிந்தனை. நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் 2 என்பார்கள். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இந்த 2 சாட்சிகளுமே திருமுழுக்கு யோவானிடம் இருந்தன. முதலாவதாக அவரிடம் மனசாட்சி இருந்தது. எனவேதான் உள்ளத்தில் உணர்ந்ததை வெளிப்படையாக உரைக்கிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர் என்று தான் உணர்ந்ததை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். எனவேதான் திருமுழுக்கு யோவானிடம் மனசாட்சி இருந்தது என்கிறோம். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்று கூறுவதிலிருந்து திருமுழுக்கு யோவான் தெய்வம் தந்த செய்தியை உறுதிப்படச் சொன்னார். எனவே திருமுழுக்கு யோவானிடம் தெய்வத்தின் சாட்சி இருந்தது என்கிறோம். ஆக மனசாட்சியும் தெய்வத்தின் சாட்சியும் கொண்டிருந்த புனித திருமுழுக்கு யோவானைப் போல திறந்த மனதுடன் நாள்தோறும் இயேசுவை கண்டுணரவும் அவருக்கு சான்று பகரவும் அருள் வேண்டுவோம். நன்றி.